राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான பிருந்தாவன லீலா அனுபவிச்சுருக்கோம். பிரஜமண்டலத்தினுடைய இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லாம் மனதார சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கும். சாதாரணமாக விரஜபூமி லீலாஸ்தலங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 45 நாளாவது வேணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இப்போ பாருங்க, நாம் கிட்டத்தட்ட 280 நாள் தாண்டி வந்துட்டோம். இந்த பிருந்தாவனத்தில் நாம் சுற்றி கொண்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது இல்லையா? 293வது நாள் இன்னைக்கு. ராதாராணியுடைய பெரிய கிருபை, மானசீகமாக பிரஜபூமி பரிக்கிரமா செய்வதற்கான ஒரு ஆசீர்வாதம் அவள் கொடுத்திருக்கா. அதில் அவளுடைய பிரிய சகி லலிதா கிராமம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுதான் லலிதா சகியினுடைய இதில் பார்த்தோம். அழகா தேக குண்டம் இந்த விஷயங்கள்லாம் அனுபவித்தோம். அந்த இடத்துல இன்றைக்குமே தேஹ் பிஹாரி அப்படின்னே பகவானும் ராதாராணியும் இருக்கா. அந்த இடத்துல இந்த ஒரு இடமே இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த துலா தானம் நடந்தது, துலா பாரம் நடந்ததுன்றதுனால ரொம்ப விசேஷமாக மக்கள்லாம் போய் சேவிச்சுட்டு இருக்கா. பார்ப்போம், நம்மளும் போய் பார்ப்போம். அதில் தான் நம்ம சொல்லியிருந்தோம், இது திரிவேணி கூப்பம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது பிரயாக்ராஜில் மாக மாசம் அந்த ஸ்நானம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னோம். அப்போ மாக மாதம் அப்படின்றது தமிழில் என்ன மாதம்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அழகாக பதில் எழுதியிருந்து மாசி மாதம். நம்ம ஊர்லேயே மாசி மகம், கும்பகோணத்தில் மகாமகக்குளம்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் மாசி மாதம்தான் ஜோரான மாக மாதம். அந்த தேக குண்டம் அது சொல்லியிருந்தேன் இல்லையா? ராதாராணியினுடைய எடைக்கு எடை தங்கம் கொடுத்து ஒரு பிராமணருடைய பெண்ணுக்கு கல்யாணம் ஆவதற்கு கண்ணனும் கோபிகைகளும் அவ்வளவு அழகாக ஒத்தாசை செய்தார்கள்னு பார்த்தோம். முழுக்க முழுக்க ராதாராணியினுடைய ஆசீர்வாதம். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, என்ன அடமானம் வச்சாவது நான் உனக்கு உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி தரேன்னு சில சமயத்தில் வாக்கு கொடுப்போம். என் தலை அடமானம் வைக்கிறேன், இல்லாட்டி என்ன அடமானம் வைக்கிறேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நிஜமாகவே ராதாராணி தன்னை அடமானம் போலே வைத்து இந்த பிராமணருடைய பெண்ணுக்கான கல்யாணத்திற்கான நகைகள் எல்லாம் கொடுத்தாள். அந்த இடத்துலையே பக்கத்தில் ஒரு சிவபெருமான் இருக்கார். அவருக்கு பேர் வேணி சங்கர மகாதேவன்னு பேர்.
வேணி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீம், ஓடை இல்லாட்டி நதி, அதுதான் திரிவேணி அப்படின்னு சொல்லுவோம். 3 நதி சங்கமம். அதனால் இந்த திரிவேணி கூப்பம் இதெல்லாம் பக்கத்தில் தான். திரிவேணி கூப்பம், தேக குண்டம் இதெல்லாமே. ஸோ கோபிகைகள் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தனர். அதுக்கு பேர் வேணி சங்கர மாதவன், மகாதேவன் பேர். வேணி சங்கர மகாதேவன். ஓகேவா? அடுத்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இன்னும் சில இடங்கள் இருக்கு. அதெல்லாம் நாம் பார்ப்போம். ஓகேவா? என்ன இடம் அப்படின்னா சகிகிரி பர்வதான்னு பேர். அதாவது அந்த ஊஞ்சா கிராமம் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சகிகிரி பர்வதா ஒரு ரோடுடைய அந்த பக்கத்தில் ஊஞ்சா கிராமம் வந்துடுது, இந்த பக்கத்தில் சகிகிரி பர்வதம் இருக்குது. நடுவில் வந்து ஸ்ரீஜி ஊஞ்சா காவ் மார்க் அப்படின்னு ரோடு இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது. சகிகிரி பர்வதம். சகி அப்படின்னா தெரியும், சகிகள்னு அர்த்தம். சகி இந்த கண்ணன் கூப்பிட்றான், ஹே சகி, பிரிய சகி, பிரேம சகி, ஏ சகி அப்படின்னா அந்த டோனில் ஒரு அழகு உண்டு, ஒரு காம்பீரியம் உண்டு, ஒரு உரிமை உண்டு. ஸோ ராதாராணியுடைய சகிகள் முக்கியமாக லலிதா, விஷாகா, சம்பகலதா, சித்ரா இவாள்லாம் விளையாடக்கூடிய மலை இது. அதனால் சகிகிரி பர்வதா அப்படின்னு பேர். ராதாராணி ஏ சகி வாடி அப்படின்னு கூப்பிடுவா. ஸோ ரொம்ப விளையாடுவா வாழலாம் ஜாலியாக. அப்படி கண்ணன் கோப குழந்தைகளோடு விளையாடுவானோ அந்த மாதிரி சகிகள் விளையாடக்கூடிய இடம் இது. சகிகிரி பர்வதா. ராதாராணியோடு விளையாடுவா. அந்த சகிகள்லாம் பெருசான பிறகும் ஆனந்தமாக கிருஷ்ணனோட விதவிதமான விளையாட்டுகள் விளையாடின இடம் இந்த சகிகிரி பர்வதா. பர்வதம்னா மலை. ஓகேவா? இந்த மலைக்கு இன்னொரு பெயர் உண்டு, அல்தா பஹாடின்னு பேர். அல்தா அப்படின்னா அந்த சேப்பு கலரில் இந்த மெஹந்தி மாதிரி அல்தா டக்குன்னு வச்சுப்பா டக்குன்னு காஞ்சி போயிடும். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் பர்சானா பிருந்தாவனத்தில் நிறைய பேர் இந்த அல்தா வச்சு விடுறதுன்னு ஆள் வச்சுருப்பா, இல்லை முத்திரையெல்லாம் வச்சுருப்பாவா. இந்த அல்தா அது எதில் பண்ணுறா கொஞ்சம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். அது என்ன தான் வஸ்து? அது அல்தா உடம்புக்கு நல்லதா, கெமிக்கலா, என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம். இந்த காலத்தில் வேணால் கெமிக்கல் வந்துக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் கெமிக்கல்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த கோபிகைகள்லாம் அவளுக்கும் காலெல்லாம் அல்தா வச்சுப்பாலாம். கூடவே ராதாராணி காலுக்கும் அழகாக முதல்ல அவளுக்கு வைப்பா, அப்புறம் வாழை வச்சுப்பா. அது ஃப்ரெண்ட்ஸு தானே, அடி எனக்கு வைடி அப்படின்னு ஒருத்தி வைப்பா, ஒருத்தி இன்னொருத்தி காலுக்கு வைப்பா. இப்படி அப்படி பேசிட்டு இந்த லேடிஸ் எல்லாம் மருதாணி வச்சுப்பா இல்லையா, உனக்கு நான் வச்சு விடுறேன், எனக்கு நீ வச்சு விடு. இல்லை முக்கால்வாசி கை சவந்து போயிடும் அப்படின்றதுனால யாராவது ஒரு வயசான வாழை கூப்பிட்டு நீங்கள் வைங்கோ அப்படின்ட்டுவா. சமயத்தை யாருக்காவது நிச்சயதார்த்தம் கல்யாணம்னா அவளுக்கு முதல்ல எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற லேடிஸ் எல்லாம் அந்த செலிப்ரேஷனுக்காக மருதாணி வைத்துக் கொள்வது அப்படின்றது ஒரு வழக்கம். இதெல்லாம் அழகு, செலிப்ரேஷன்ஸ் மூடு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சகிகள்லாம் அல்தா வச்சுன்றதுனால அல்தா பஹாடி அப்படின்னு இதுக்கு பெயர். சூப்பர்ல?
இந்த இடம்லாம் போய் பார்க்கணும், நானும் பார்த்ததில்லை. அடுத்து இங்கேருந்து பக்கத்துலேயே தான் எல்லாம் அந்த மலையிலேயே தொடு எல்லா இடம் இருக்குது. இந்த இடம் சொல்ல போகிற இடங்கள் எல்லாம் இன்னைக்கு சப்பன் கட்டோரின்னு பேர். சப்பன் கட்டோரி. சப்பன் அப்படின்னா 56ன்னு அர்த்தம். சப்பன் கட்டோரி. கட்டோரின்னா பாத்திரம்னு அர்த்தம், வெசல்ஸ். 56 பாத்திரங்கள். எஸ், சப்பன் போக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்பன் போக் அதாவது 2 விதமாக இதை சொல்கிறது உண்டு. மெயினாக என்னென்னா, அந்த பாறைகளில் ஒரு 56 குழி மாதிரி இருக்குது. அதில் 56 ஐட்டங்கள் வச்சு இந்த கோபிகைகள் கிருஷ்ணனுக்கு நிவேதனம் செய்தார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. 56 பாத்திரத்தை வச்சா அந்த இடத்துல அப்படியே குழி ஆகிடுது. இல்லாட்டி இந்த இடத்துலையே குழி குழியாக பண்ணி அந்த கிருஷ்ணனுக்கு 56 ஐட்டம் வச்சு நிவேதனம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சப்பன் போக், ராஜ்போக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதே இடத்துக்கு இந்த கோபிகைகள்லாம் மலை மேலே ஏறி ஏறி விளையாடினதுனால அவள் கால் அழுத்தி 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 அந்த இடத்துல அப்படி பள்ளம் வந்துடுத்து அப்படின்னு. இன்றைக்கி திருப்பதி மலை ஏறும் பொழுது ஒரு ஆஞ்சநேயர் உண்டு அங்கே ஆரம்பத்தில். என்னன்னா அந்த இடத்துல பாறையை பார்த்தா அப்படியே முழுக்கு 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 குழி குழியாக இந்த வெண்ணெய் ஐஸ்கிரீம் எப்படி ஒரு ஸ்கூப் எடுத்தோம்னா ஒரு பள்ளம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பள்ளம். பக்தர்கள் எல்லாம் அவாவா முட்டியை கொண்டு அங்கே வச்சு பலம் கொடு அப்படின்னு ஆஞ்சநேயரை கேட்டுண்டு போனான். ஸோ ஒவ்வொருத்தராக முட்டியை வச்சு 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 அந்த பாறையை அப்படி எல்லாம் அந்த உராய்வு விசை, உராய்வு இருக்கு இல்லையா, உராய்ஞ்சு 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 எறும்பூர கல்லும் தேயும் இல்லையா, அந்த மாதிரி அந்த உராய்வுனால அந்த பாறையே பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பாறையில் 56 பள்ளங்கள் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் சப்பன் கட்டோரி அப்படின்னு பேர். சில பேர் கோபிகளுடைய திருவடி பட்டு 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 பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ சகிகிரி பர்வத்தால் அல்தா பஹாடி அதான் மெயின் மேலே பார்த்தோம். அது பக்கத்துலேயே தான் இதுவும் சப்பன் கட்டோரி. அடுத்து இதே இந்த சகிகிரி பர்வதாவுடைய ஒரு சைடில் சித்திர விசித்திர சிலாகண்டா அப்படின்னு இருக்கு. சித்திர விசித்திர சிலாகண்டா, சித்திரஷிலான்னு பேர். சித்திரஷிலா, சித்திரம்னா பெயிண்ட் ஆர்ட், ஷிலானா பாறை, பெயிண்டட் ராக், வர்ண பாறை, வர்ணமடித்த பாறை. இது மேலே சூரிய கதிர்கள் படும் பொழுது விதவிதமான கலர்கள்லாம் வர்றது. யாரோ ரொம்ப அழகாக அதை பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு. நிறைய பேருடைய அபிப்பிராயம் என்னென்னா, ராதாராணியினுடைய பிரிய சகி சித்ரா ரொம்ப அழகாக வரைவாள். இந்த சித்ரா சகியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் மயூர் குட்டீரில் கண் தெரியாத ஒரு பாபா ராதா கிருஷ்ண விஷயங்களை வரைஞ்சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ சித்திர விசித்திர சிலாகண்டா. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாறையில் இருக்கக்கூடிய இந்த கலருக்கு காரணம் ராதாராணியினுடைய அந்த தலை மேலே துணி போடுவாள் இல்லையா, நான் நார்த்லெல்லாம் தலையை மூடுறதுக்கான ஒரு துணி. அதாவது சாதாரணமாக முந்தானியை எடுத்து போடுவாள், இல்லாட்டி இன்னும் ஒரு தனியாக ஒரு மேலேருந்து இப்படி துணி போடுவாள். அந்த துணியோட பட்டு அதனுடைய வர்ணம்தான் இது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த ஜியாலஜிக்கல்
அந்த இதுபடி பார்த்தோம்னா இது ஏதோ அந்த பாறையிலேயே உண்டாகக்கூடிய படிவங்கள்னு சொல்ல. பட் ஆனால் அவளுக்கும் அது எப்படின்னு தெரியல, ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். ஆச்சா. ஸோ சகிகிரி பர்வதால அடல் பஹாடி, சப்பன் கட்டோரி, சித்திர விசித்திர சிலாகண்டா இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து லலிதா விவாஹ மண்டபம்னு பேர். லலிதா சகி, விவாகம்னா கல்யாணம், மண்டபம்னா அந்த இடத்துல நடந்த இடம். லலிதா விவாக மண்டபம். லலிதா அப்படின்ற வார்த்தைக்கு அழகு, ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவள், விளையாட்டுக்கு பிரியமானவள் இப்படிலாம் அர்த்தம் உண்டு. பியூட்டிஃபுல், கிரேஸ்ஃபுல், சார்மிங், டிசையர்டு, அப்புறமா த ஒன் who plays, இதெல்லாம் லலிதான்ற வார்த்தைக்கான அர்த்தங்கள். லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லலிதா அவ்வளோ அழகான ஒரு திருநாமம். ராதாராணிக்கு பிடிச்ச ஒருத்தி, அழகான, நேர்த்தியான, விளையாட்டுத்தனமான, விரும்பத்தக்கதான எப்படிலாம் அர்த்தம் உண்டு. லலிதானா அழகானவள், லலிதானா நேர்த்தியானவள், லலிதானா விளையாட்டுத்தனமானவள், லலிதானா விரும்பத்தக்கவள்னு அர்த்தம். லலிதா சகி, இன்னும் அழகான பேர் இல்லையா. அந்த லலிதா ராதாராணி பார்த்தாலாம். கிருஷ்ணன் இந்த இடத்துல உட்காந்துட்டு பேசின்னு இருக்கான் கோபிகைகளோட. அப்போ விசாகா இதெல்லாம் இருக்கா. அந்த ராதாணி திடீர்னு ஒரு கண்ணை காட்டுறான். அப்போ லலிதா கிருஷ்ணன் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசின்னு இருக்கா. ஸோ ராதாராணி இன்னொரு பக்கம் இருக்கா, லலிதா கிருஷ்ணனுடைய பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இப்படி விளையாட்டு போல் பேசிகிட்டே இருக்கும்பொழுது ராதாராணி அப்படி கண்ணை காட்டுறா. அப்போ உடனே விசாகா என்ன பண்ணுறா, லலிதா கிருஷ்ணனுடைய வஸ்திரங்களை முடிச்சு போட்டுடுறா. கிருஷ்ணனுடைய அங்க வஸ்திரமும் லலிதாவினுடைய தாவணியையும் அப்படி போட்டாச்சு. உடனேயே துங்க வித்யா என்ன பண்ணுறா, அழகான மந்திரங்கள்லாம் சொல்கிறா, கல்யாண மந்திரங்கள். கோபிகைகள்லாம் திடீர்னு லலிதா கல்யாண வைபோகமே கிருஷ்ணா கல்யாண வைபோகமே அப்படின்னோடனே யாருக்கும் ஒன்றும் புரியலை. அதுக்குள்ள கோபிகைகள்லாம், யாருக்கும் இல்லை, லலிதாவுக்கு புரியல, கோபிகைகள்லாம் அப்படியே புஷ்பங்கள் அப்படியே கண்ணன் மேலேயும் ராதாராணி மேலேயும் கண்ணன் மேலேயும் லலிதா சக்கி மேலேயும் அப்படி வர்ஷிக்கிறா. ராதாராணியும் சேர்ந்து வர்ஷிக்கிறா. டக்குனு லலிதாவுக்கு அப்போ தான் புரியறது. உடனே வேகமாக எழுந்து வெக்கப்பட்டு ஓடலான்னு பார்த்தா கண்ணனுடைய வஸ்திரத்தோடு இவள் வஸ்திரத்தை கட்டி வச்சிருக்கா. ஓடவும் முடியல. உடனே ராதாராணி கோபிகைகள்லாம் இவளை சூழ்ந்து இருந்துட்டு ஆடி பாடி ஜம்முன்னு கொண்டாடுறார்கள். லலிதா கண்களில் ஆனந்த கண்ணீர். ஏன்னா எல்லாருக்குமே கண்ணனை பிடிக்கும் இல்லையா. ராதாராணிக்கு அது தெரியுமே. அதனால் ராதாராணியே இப்படி அழகான ஒரு லீலையை பண்ணி லலிதா கிருஷ்ண விவாகத்தை பண்ணி வச்சுட்டாலாம். சரியா, சூப்பர்ல. ஜெய் போலோ லலிதா சகி கி ஜெய். அடுத்து இங்கேயே இந்த சகிகிரி பர்வத்தாலாம் நம்ம சுற்றின்னு இருக்கோம். அடுத்து இங்கே ஒரு ஃபிசல்னி ஷிலா இருக்குது. ஏற்கனவே ஒரு ஃபிசல்னி ஷிலா பார்த்தோம். எங்கே, காமியவனத்தில், அது அவுட் சைடில் கண்ணனும் கோபர்களும் சரிக்கு விளையாடின ஃபிசல்னி ஷிலா. அந்த மாதிரி இங்கே ஒரு ஃபிசல்னி ஷிலா என்னன்னா,
ராதாராணியும் கோபிகைகளும் ஆனந்தமாக சறுக்கி விளையாடின இடம். இன்றைக்கும் இந்த சகிகள்லாம் ஏறி 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 போய் சறுக்குவா இல்லையா, ஏறினது தான் அவள் காலில் இருந்த அந்த அல்தா அப்படி ஒட்டின்னு இருக்கும். அதெல்லாம் அந்த பாறையில் அந்த சேப்பாக அந்த கலரெல்லாம் இருக்குது இன்னும். அதனால் ஃபிசல்னி ஷிலா இல்லாட்டி ஷிகல்னி ஷிலாலாம் காலப்போக்கில் அப்படி பேரெல்லாம் அப்படி மாறிடும். இப்போ ராதாராணி கோபிகைகள்லாம் சறுக்கு விளையாடின சறுக்கு பாறை. அடுத்து கோபி புஷ்கரிணி. கோபிகைகள்லாம் இங்கே ஜோராக குளிச்சு ஜலக்கிரீடை பண்ணி உள்நீச்சல் அடித்து வெளிநீச்சல் அடித்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணியை தெளிச்சுண்டு வாயில் தண்ணியை வச்சு ஒருத்தி மேலே ஒருத்தி துப்பிண்டு ஒருத்தி காலை பிடிச்சி ஒருத்தி இழுத்துண்டு இப்படி எல்லாம் கோபிகைகள் ஜலக்கிரீடை செய்த புஷ்கரணி கோபி புஷ்கரணின்னு பேர். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பத்ரிகா ஓகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகல் அப்படின்னா உரல், உலூக்கல் சொல்கிறோம் இல்லையா, உலூக்கல பந்தம்னு. அது ஓக்கல் ஆகிடுது. சம்ஸ்கிருதத்தில் வந்து உலூக்கலம் வந்து ஹிந்தியில் ஓக்கல் ஆகிடுது, பிரஜ் பாஷையில் ஓக்கல். ஸோ இங்கே முன்னாடி நிறைய பத்ரி மரம் இருந்திருக்கு. அப்போ இந்த கோபிகைகள்லாம் நல்லா குளிச்சுட்டு மேலே வந்து இந்த பத்ரியினுடைய பழங்கள் எல்லாம் பறித்து அதை போட்டு நல்லா நசுக்கி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அது அவள்லாம் சட்னியாக சாப்பிடுவா, எப்படி வேணால் யூஸ் பண்ணுவாள். ஸோ கோபி புஷ்கரணி. இனிமேல் உரல் ஏதாவது அரைச்சாலும் மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல, இந்த பத்ரியை கோபிகைகள்லாம் அரைச்சதை நினச்சிக்கோங்க. ஸோ கோபி புஷ்கரணி. இனிமேல் குளிக்கும் பொழுதெல்லாம் கோபியோட ஜாலியாக குளிக்கும் ஸ்திரீகள் எல்லாம். ஓகேவா? உங்கள் சகியாக கோபிகைகள் உண்டு. உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் லலிதா கிட்ட சொல்லலாம், விசாகா கிட்ட சொல்லலாம், துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகதேவி எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேவா? அடுத்து சகி கூபா. கூபம்னா கிணறு, சகி கூபம்னா சகிகள்லாம் உண்டாக்கின கிணறு. அதாவது ஒரு நாள் இந்த சகிகிரி பர்வத்தால் காத்துருக்கா கோபிகைகள்லாம், ராதையும் கண்ணனும் வரணும் அப்படின்னு. வருவாங்க. எல்லாருக்கும் தாகம் எடுக்கிறது. இங்கே கீழே இறங்கி போகும்போது ராதா ராணியும் கண்ணனும் வந்துட்டான்னா அவள் காத்துருக்க வேண்டியிருக்குமே. நாம் அவளுக்கு காத்துருக்கலாம், நமக்காக அவர்கள் காத்துருக்க கூடாது அப்படின்றதுனால அவர்கள் சரி சொல்லி கடகடன்னு அந்த இடத்துலையே ஒரு கிணறை உண்டாக்கினார்கள். அதுக்கு பேர் தான் சகி கூபான்னு பேர். காத்துருக்க டைமில் கிணறு உண்டாக்கலாம், அப்போ எவ்வளோ லேட்டாக வந்துருப்பாவா அப்படின்னு சொல்லலாம். இவ அவ்வளோ வேகமாக கிணறு உண்டாக்கிட்டா அப்படியும் சொல்லலாம். ஆனால் காத்திருந்து இருந்திருக்கா பாருங்க, அது சர்வசிரேஷ்டம். ரைட்? ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? வேணி சங்கர மகாதேவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சகிகிரி பர்வதாவுடைய விசேஷங்கள். அடல் பஹாடி, சப்பன் கட்டோரி, சித்திர விசித்திர ஷிலா, அப்புறம் லலிதா விவாக மண்டபம், அப்புறம் ஃபிசல்னி ஷிலா, கோபி புஷ்கரணி, சகி கூப்பா. ஸோ இந்த சகிகிரி பர்வதால் 7 விஷயங்கள் பார்த்தோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो ललिता सखी की जय. சரியா வந்து நாம்
இந்த விரஜமண்டல பரிக்கிரமாவில் இப்போ ஃபுல்லாக பார்த்து வந்து ரஹேஜாலிருந்து ஊஞ்சா கிராமம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய லீலாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் காமியவனம் அப்புறமா எல்லாமே பார்த்தோம். நம்ம இவ்வளோ நாள் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ரூட்டில் தான். ஆதி பத்ரிநாத், ஆதி கேதார்நாத், சரியா, அப்புறம் விமலா குண்டு, பசோபா என்னெல்லாம் பார்த்தோமோ, சௌராசி கம்பா, இது எல்லாம் அப்புறமா நம்ம கோப்பையர் பஞ்சபாண்டவர்கள் விஷயம், பகவான் ராமேஸ்வரம், சேதுபந்தனம், வியோமாசர குஃபா, இது என்னெல்லாம் பார்த்தோமோ இது எல்லாமே முரளி, கதம்ப காண்டி, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஓகேவா? மீதி விஷயம் நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.